அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் காமராஜர் வீதி, அதாவது மஞ்சநீர் காவா இருக்குல்ல, அது பக்கத்தில் கேபிகே ரத்னாபாய் கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கும் பக்கத்தில் ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா பன்னிரு திருமுறை திருவிழான்னு போட்டிருக்காங்க. அதாவது பன்னிரு திருமுறை திருவிழா முதன்முறையாக காஞ்சிபுரத்தில் நடக்குது. இதில் மடாதிபதிகள்லாம் கலந்துக்கிறாங்களாம். நிறையா மடாதிபதிகள்லாம் கலந்துக்க போகிறாங்களாம். இது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற 19, 20, 21, அதாவது நாளைக்கு, நாளை பொறுத்து மறுநாள். இங்கே பாருங்கள், விநாயகர் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வாத்திய கருவி வச்சுட்டுருக்காங்க. இதெல்லாம் இங்கே சுற்றி வைக்க போகிறாங்க. இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அரங்கம் வைக்கிறாங்களாம். 12 ஜோதிர்லிங்கமும் வைக்க போகிறாங்களாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நாளையிலேருந்து அனுமதி இலவசம். நம்ம எல்லாருமே வரோம், பார்க்குறோம். அடுத்தது திருக்கழுகுன்றம் தாமோதரன் ஐயா அவங்களோட முற்றோதல் இருக்கான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதான் இந்த லிங்கம்லாம் 12 ஜோதிர்லிங்கம் ஒவ்வொரு அரங்கத்துலேயும் ஒவ்வொன்று வைக்க போகிறாங்களாம். இது என்ன நமக்கும் சரியாக தெரியல. நாளைக்கும் வருவோம், டெய்லி தான் வரப்போகிறோம்ல, நாளைக்கு பார்ப்போம் எங்கெங்கே வச்சுருக்காங்க. இப்போ தானே செய்துன்ட்ருக்காங்க. இருந்தாலும் முன்கூட்டி உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய சிவலிங்கம் ரெடி பண்ணியிருக்காங்க. நந்தியம் பெருமான், பெரிய நந்தி அழகாக செய்திருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டுருக்காங்க. இப்போது இதெல்லாம் அப்படியே மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். அரங்கு, பெரிய அரங்கு வச்சுருக்காங்க, செய்திருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துக்கிட்டே வராங்க. யானை அது பார்த்திங்களா, அழகாக இருக்குது சிற்பம். அப்படியே திரும்பி இப்படி வந்தோம்னா நந்தியம்பெருமான். இந்த பக்கம் அப்படியே வரலாம். கீழே நிறைய மெட்டீரியல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் செய்துட்டு வராங்க. அடடா, இங்கே பாருங்களேன், ராஜ அலங்காரத்தில் முருகர். அடடா, இவரை எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். முருகா. அடுத்தது அப்படியே திரும்பணும்னா நடராஜர். அடடாடா, அருமையான நடராஜர், ரொம்ப அழகாக இருக்கார். இவரை எந்த அரங்கத்தில் வைக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கார். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இதெல்லாம் பாருங்கள், நிறைய ரொம்ப அருமையாக செய்துன்ட்ருக்காங்க. இதுதான் அந்த பெரிய அரங்கு. இதில் தான் உட்காந்து நம்ம பார்க்கலாம். மழையே வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் ஒவ்வொரு கவுண்டர் போட்டிருக்காங்க. நாளைக்கு போனால் தான், நாளைக்கு பார்த்தா தான் தெரியும், ரெடி பண்ண பிறகு தான். அப்படியே முன்கூட்டி பார்த்துக்கிட்டே வாங்க, நம்ம பார்க்கலாம். நாளைக்கும் வருவோம், நாளைக்கும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு நம்ம ஏலவார்கழலி உடனுரை ஏகாம்பரநாதருக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறாங்களாம். அதையும் அன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. புரியுதில்ல? அவசியம் சனிக்கிழமை தாமோதரன் ஐயாவோட முற்றோதல் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருக்கல்யாண வைபவம் இருக்குது. எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் நம்ம. பாருங்களேன், எவ்வளோ பெரிய மேடை பாருங்கள், ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க. கீழெல்லாம் மேட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நிறைய வேலை இருக்குது, இப்போ தானே செய்துட்டுருக்காங்க. என்னடா இது போய் அழகாக இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு கேள்வி வரும். இல்லை, இது நாளைக்கு பாருங்கள், இன்னும் அழகாக இருக்கும். சேர்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள்.
இவ்வளோ பேர் உட்காந்து பார்க்கலாம். ஒன் சைடு தான் போட்டுருக்காங்க. இப்போது அடுத்தது இந்த பக்கம் போட்டுருவாங்க. இன்றைக்கி ஏறக்குறைய வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம் ஏறக்குறைய. திரும்பவும் நாளைக்கு வரலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? வாங்க. இதுதான் வெளியே போகிற என்ட்ரன்ஸ். அவசியம் நீங்கள் நாளையிலேருந்து டெய்லி வரணும். வணக்கம்.